பண்ற? வேணாம் 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 வேணாம். வேணாம் வீரா. உன் மனசை திடப்படுத்திக்க ஆதிநாயகினி. ஏன்னா இப்படி பல தடவை செஞ்சுதான் நான் இவனை கொல்ல போறேன். அப்பதான் இவன் மரணம் ரொம்ப சுலபமா இருக்கும். வீரா, ஓம் நமச்சிவாய. நான் இந்த தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என் காதல் தப்பானது இல்ல, என் வீர தப்பானவை இல்ல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். வீரவை விட்டு பின்னாடி தள்ளி போயிடு ஆதிநாயகினி. நீ ஒரு நல்ல ஆத்மான்றதுனால நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. இருக்கிற வரைக்கும் என் புருஷனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப சரி, அப்ப நீயும் இவன் கூட சேர்ந்து சாக வேண்டியதுதான். அப்ப கிளம்பு ஆதிநாயகினி. இன்னும் உனக்கு டைம் இருக்கு ஆதிநாயகினி. எல்லாத்தையும் விட்டு பின்னாடி போயிடு. சொல்லு, விட்டுட்டு போறியா இல்லையா? வீரா வீரா வீரா, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கேன்ல. நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. உன்னால காப்பாற்றவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இன்னைக்கு நீ நிச்சயமா சாக போற கழுகே. என் வழி மாதிரி அது ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால இன்னைக்கு நீ செத்துருவ. இந்த ஆண் தேவதை கையால சாக போற. வீரவை எதுவும் பண்ண வேணாம், விட்டுருங்கன்னு சொன்னல. இல்ல இல்ல இல்ல, இதுக்கு மேல எதுவும் பண்ணாத, எதுவும் பண்ணாத. பிளீஸ் எதுவும் செஞ்சிடாத. நீ என்னோட கதைய, என்னோட காதல் கதையை முடிக்கணும்னு ஆசைப்படுறல, அப்படின்னா என்ன கொன்று என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோ. வேணா என் புருஷனை மட்டும் கொண்டுடாத பிளீஸ். என் வீரவை ஒண்ணும் பண்ணிடாத பிளீஸ். என் வீரவை கொண்டுடாத. நீ ஒரு தேவதை தானே, எல்லா இடத்துலயும் அன்பு பரப்புறவன் தானே. என் அன்பு மட்டும் என்கிட்ட இருந்து ஏன் பறிக்க நினைக்கிற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை அடிக்கணும்னு நினைக்கல. ஆனா நான் வேற என்னதான் பண்றது? என் வீரவை காப்பாத்த வேற வழி தெரியல. என் புருஷன் அவன், என்னோட உயிர் அவன். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. உன்னை இனி யாரு காப்பாத்துவா? சதியுகத்துல நீ தப்பு இருக்கலாம், ஆனா கலியுகத்துல நீ தப்ப போறதில்ல. ஒரு 2 கூட்டாளிகளை சத்த மாதிரி சாவ. அப்படின்னா நீ தாயம்மாவையும் கொன்னுட்டியா? அவங்களையும் நான் தான் கொன்ன. அவங்களுடைய புருஷனை கொன்னதும் நான் தான். இப்படி 2 பேரையும் கொன்னா உன்னையும் கொல்ல போறேன். உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. என் லட்சியத்துல குறுக்க வர ஒவ்வொருத்தரையும் துடிக்க துடிக்க கொள்ளுவேன். உங்க யாரையும் நான் விட்டு வைக்கவே மாட்டேன். உங்க யாராலையும் என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. இனி உன்னாலையும் அது முடியாது.
யார் அது? அது யாரு? யாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? யாரா இருக்கும்? ஒழுங்கா மகுடி ஊதுறதை நிறுத்திடு. நாளைக்கு என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. உன்னை நான் கொல்ல போறது உறுதி. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன்னால என்ன அடையவே முடியாது. இருந்தாலும் நீ திருந்தவே மாட்ட. ஒரு விஷயம் தெரியுமா, லைஃப்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சிடாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சில நேரம் சிலது கிடைக்கும், ஆனா சில நேரம் எதுவுமே கிடைக்காமயே போயிடும். சரி, என்ன பண்ற? அது வந்து நான் என்னோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கேன். நீதான் எப்பவும் சொல்லுவல்ல, என் முகத்தை காட்டாதன்னு கத்துவல்ல. அதனாலதான் நான் இப்ப என்னோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கேன். அட பரவாயில்லையே, நீ ஏன் பேச்செல்லாம் கேக்குற? நீ ஒண்ணு பண்ணு. நீ இந்த அளவுக்கு என் பேச்ச கேப்பேன்னா நீ இந்த வீட்டை விட்டே போயிரு. அது என்னால முடியாது. ஏன்? ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாதுல்ல. சிலருக்கு எல்லாம் கிடைக்கும், சிலருக்கு எதுவும் கிடைக்காம போயிடும். முடிய போட்டு மூஞ்சிய மறைக்க தேவையில்ல. ஆக்சுவலா என்னோட தங்கச்சி ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றா. அவளுக்கு மூச்செல்லாம் முட்டுதுன்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி அவளுக்கு அப்படியெல்லாம் ஆனதே இல்ல. அவ ரொம்ப பயப்படுறா. அவ எல்லாரையும் நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. டாக்டர், நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் அவகிட்ட சொல்றேன். அவகிட்ட சொல்லிட்டு நான் உங்களை உள்ள கூப்பிடுறேன். தேங்க்யூ. பவானியை இங்கிருந்து தூக்கிட்டு போறதுக்கு இதுதான் சரியான நேரம். நிரந்தரமா அவளை இங்கிருந்து ஒரேடியா கூட்டிட்டு போயிடணும், ரொம்ப தூரத்துக்கு. வாங்க டாக்டர், உள்ள வாங்க. ஓகே. இவதான் என்னோட தங்கச்சி. இவ அவ உடம்ப கவனிச்சுக்கவே மாட்டா. கொஞ்ச நேரமாச்சு படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. அவ ஒழுங்கா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. இப்படி எல்லாம் இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? டாக்டர், இங்க பாருங்க, என் மீராக்கு அப்படிதான். தேவையில்லாம பயந்து உங்களையும் டென்ஷன் ஆகுறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். வீணா விவாதம் பண்ணாது பவானி. நான் தான் சொல்றேன்ல, பெட்ல இருந்து எந்திரிக்க கூடாதுன்னா எந்திரிக்க கூடாது. இங்க பாருங்க, வீணா விவாதம் பண்ணாதீங்க. விவாதம் பண்ணீங்கன்னா பேஷண்டோட பிபி அதிகமாயிடும். நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில நில்லுங்க. நான் பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், சரியா? சரிங்க, நான் வெளியே இருக்கேன்.
பாத்துடா. அப்படிலாம் விழ மாட்டேனே. ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்றேன்னா, நான் பண்ணணும்னு நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன். நான் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் ஆனவன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேர்ளை சந்திச்சேன். வீரா, நீ ரொம்ப குடிச்சிட்ட, போய் ஒழுங்கா தூங்கு. நான் ஒன்னு சொல்லிட்டா, நான் இன்னைக்கு பார்த்தவ இருக்கால, உண்மையிலே செம. அதான் அந்த ராணி கர்ணிஜாவோட பொண்ணு. அவ ட்ரிங்க்ஸ் சாப்பிட கூட ரெடியா இருந்தா. ஆனா அதுக்குள்ள நீ அண்ணன் எதையாவது சொல்லுன. ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? ஏதாவது சொல்லுன. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்ன எதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. உண்மையிலே தெரியலண்ணே. எவ்வளவு யோசிச்சாலும் ஒன்னும் புரியல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?